வணக்கம். இப்போ சமீபத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். தொடர்ந்து புத்தகம் படிக்கிற மாதிரி வீடியோவும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது, நமக்கு வேறு வழி இல்லை. அதில் ஒருவர், அவருடைய பேர் எனக்கு சரியாக தெரியல, அவர் நம்முடைய பெரிய புராண நூலை மிக கடுமையாக தாக்கி விமர்சனம் பண்ணியிருந்தார். அது அவருக்குரிய உரிமை, நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. நீ ஏன் சொல்லேன்னு கேட்கல. அவர் அதில் பாட்டு வரியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அடியார் இப்படி, இந்த அடியார் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. மனம் அப்படியே வருந்தது. என்ன காரணம் அப்படின்னா, ராமாயணம் வடமொழி காப்பியம், அது தமிழில் அப்படியே கம்பர் பாடினார். மகாபாரதம் வடமொழி காப்பியம், தமிழில் வில்லிபுத்திரார், பாரதம் பாடிய பெருந்தேவனார், அதே போல் நல்லா பிள்ளை, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதியார் வரைக்கும் எல்லாரும் பாரதத்தை பாடினாங்க. இதெல்லாம் வடநாட்டில் இருந்து வந்தது. அப்போ தமிழுக்கு இலக்கியம் இல்லையா? சிலப்பதிகாரம் சமண காப்பியம், மணிமேகலை பௌத்த காப்பியம். தமிழுக்கான காப்பியம்னா பெரிய புராணம் தானங்க. இந்த பெரிய புராணமும் யார் பாடினது? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினது. எப்படி பாடினார்? அவர் திருத்தொண்டர் தொகைன்னு பாடினார். பெரிய புராணத்தை திருத்தொண்டர் தொகை. தில்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன்னு பாடினது தான் சோழ நாட்டின் மந்திரியாக இருந்த சேக்கிழார் அவக்கதை கேட்டுக்கொண்டிருந்த மன்னனுக்கு சிவக்கதை சொல்ல வேண்டும் என்று சொல்ல, நீங்களே பாடுங்கள் என்று சொன்னவுடன் அந்த பாடலுக்கான முதல் அடியை எம்பெருமானிடத்திலே பெற்றுக்கொண்டு, உலகளாமுணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேலியன் அழகில் சோதியின் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்து வணங்குவாம் என்று எம்பெருமான் எடுத்து கொடுத்து உலகலாம் என்று தொடங்கி உலகலாம் என்று முடிக்கிறார். தீய சொற்கள் இதில் கிடையாதுங்க. இதில் அந்த நாயனார் கொண்டு போய் முடியை அறிஞ்சு கொடுத்தாரு, இந்த நாயனார் பல்வேறு செயல்களை செஞ்சார், சாதி வேற்றுமை பார்த்தாங்க. நாம் இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். கைபேசியில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மகனோடைய மகளோடைய பேசுகிறோம். இந்த காலம் இல்லை, அவர்கள் இருந்த காலம். அந்த காலம் வேற. நம்முடைய புதுமைப்பித்தன் வரைக்கும் நந்தன் கதையை எழுதுகிறாங்க. நந்தனார் நாடகம் போடப்படுறதை நம்ம பார்க்குறோம். திராபாரசாதி வரைக்கும் போடுறதை பார்க்குறோம். எங்கேருந்து எடுக்கிறாங்க என்றால் பெரிய புராணத்திலேருந்து எடுக்கிறாங்க. அந்த காலத்தினுடைய நிலை. மாட்டு வண்டியில் போனாங்க, நடந்து போனாங்கன்னா என்ன முட்டாளுகளா? ஏன் பைக்கில் போகக்கூடாது, ஏன் ரயிலில் போகக்கூடாது அப்படின்னு கேட்டோம்னா என்ன அர்த்தம்? அப்போ இல்லை, அவர்களுடைய காலம் இதுதான். இந்த நிலை இருந்ததை அவர் பதிவு பண்ணுறாரு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சேக்கிழாருக்கு யாரையும் குறை சொல்ல வேண்டுமென்றோ அல்லது பெண்களை அடிமைப்படுத்தி விட்டார்கள் என்று அவர்கள் நினைக்கின்ற மாதிரியோ அவர் நினைத்து எழுதவில்லை. இது அவர்கள் வாழ்க்கையில் நடந்த கதை. விருந்து கொடுப்பதற்காக வீட்டையே இடித்து கட்டைகளை உருவி விதைச்ச நெல்லை போய் அந்த மனைவி சொல்ல அதை கொண்டு வறுத்து சாதமாக்கி சிவபெருமானுக்கு கொடுத்தாருங்கிறப்ப பார்க்குறோம். மெய்ப்பொருள் நாயனாருடைய கதை பகைவனுக்கும் அருள்வாயின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நன்னஞ்சத்துக்கான செய்தியாக சொல்லப்படுது. எந்த ஒரு காப்பியமும் நிகழ்ந்த காலத்தில் அதிலே குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த குறைபாடுகளை தாண்டி உணர்வு ரீதியாக படிக்க வேண்டியது பெரிய புராணம். அது ஆராய்ச்சிக்குரியதா? உண்மைதான், ஆராய்ச்சிக்குரியது தான். ஆனால் அதில் எந்த இடத்திலும் தீய சொற்கள் கிடையாது. பாம்பு தீண்டி இறந்து போன அந்த பிள்ளைக்கு பூதியடிகள் வீட்டுக்கு வந்த திருநாவுக்கரசர் எங்கே அந்த பிள்ளையை என்று கேட்க, அவன் இப்போது இங்கு உதவான், இறந்தான்னு கூட சொல்லலைங்க. இப்படியான மங்கள சொற்களோடு இருக்கின்ற ஒரு பெரிய காப்பியம். இதற்கு உரை எழுதிய பெருமக்களை நீங்கள் பார்க்கணும். அவர்களுடைய அந்த உரைகளை எல்லாம் படித்து பாருங்கள். தேசிய நூல்னு ஆசா ஞானசம்பந்தம் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. எல்லாவற்றையும் படிப்போம். மறுபார்வை பார்க்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை, மனம் நோக பேச வேண்டாம்னு தான் சொல்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. எல்லா நூல்களையும் எல்லாரும் படிப்போம். விருப்பப்பட்டவர்கள் அதில் இருக்கக்கூடிய செய்திகளை எடுத்துக்கிறட்டும். ஆனால் பெரிய புராணத்தை இவ்வளவு குறைவாக அவர்கள் மதிப்பிட்ட போது மனம் வேதனைப்பட்டது. அது அவர்களுடைய உரிமையாக இருந்தாலும் கூட இதை சொல்ல வேண்டியதும் நம்முடைய உரிமை என்பதனால் பெரிய புராணத்தினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறோம். முடிந்தால் பெரிய புராணத்தை முழுவதுமாக நம்முடைய யூடியூபில் சொல்லுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். எப்போதும் நல்ல விஷயத்தை சிந்திப்போம். குறைபாடுகள் இருந்தால் மாற்றிக்கொள்வோம், தவறாக இருந்தால் திருத்திக் கொள்வோம். இதில் என்ன தவறு?
நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள். உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள், அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.